வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல SSC GD 2022ல கேட்ட எம்பெடட் ஃபிகர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே எம்பெடட் ஃபிகர்ல ரெண்டு வீடியோஸ் பார்த்திருக்கோம். அதே மாதிரி கோடிங், டீகோடிங், நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், நம்பர் அனாலஜி, டைஸ் இந்த மாதிரி டாபிக்ல இருந்தும் வீடியோஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்க்காதவங்க SSC GD ரீசனிங் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் போனீங்கன்னா இந்த எல்லா வீடியோஸுமே இருக்கும். அது எல்லாமே பாத்துருங்க. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகேவா? நம்ம ரிப்பீட்டடா கேட்ட டாபிக்ல இருந்தா வீடியோஸ் போட்டிருக்கோம், பாத்துருங்க. சரியா? இந்த வீடியோல எம்பெடட் ஃபிகர் பார்க்கலாம். ஓகேவா? லாஸ்ட் வீடியோல எம்பெடட் ஃபிகர்ல ஒரு கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பார்த்துட்டு பாக்கி இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? எம்பெடட் ஃபிகர் அப்படின்னாலே கொஸ்டின்ல வந்து ஒரு பெரிய ஃபிகர் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து இங்க பார்ட்டா கொடுத்திருப்பாங்க. இங்க இந்த ஆப்ஷன்ல இருக்கிற ஏதோ ஒண்ணு வந்து இதுக்குள்ளாடி ஒளிஞ்சிருக்கும். அது என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த மாதிரிதான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க ஒரு பெரிய ஃபிகர் கொடுத்திருக்காங்க. கரெக்டா? கொடுத்துட்டு ஆப்ஷன்ல சின்னதா இந்த ஃபிகரை கம்பேர் பண்ணுவோம். 4 ஆப்ஷன் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு இல்லையா? இந்த ஆப்ஷன்ல இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய அதே தான் வந்து இங்க உள்ள ஒளிஞ்சிருக்கும். அது என்னது? எந்த ஆப்ஷன்ல இருக்கிற அந்த ஃபிகர் இதுக்குள்ளாடி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ ஒரு ஆப்ஷனா இந்த எம்பெடட் ஃபிகர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷனா நம்ம செக் பண்ணணும். இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இங்க வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு, அப்புறம் உள்ள கிராஸ் இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. கரெக்டா? ட்ரையாங்கிளோட பாதி இருக்கு. இங்க ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. கரெக்டா? இந்த ஃபிகர் இங்க இதுல இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துடலாமா? இங்க ஒரு ஆப்ஷன்ல ஒரு சர்க்கிள், அதுக்குள்ளாடி 2 கிராஸ் இருக்கு இல்லையா? அதேதான் நமக்கு கொஸ்டின்லயும் ஒரு சர்க்கிள் இருக்கு, சர்க்கிள்குள்ளாடி 2 கிராஸ் இருக்கு. கரெக்டா? அது பர்ஃபெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த சர்க்கிள்குள்ளாடியே இன்னொரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒண்ணு வருது. கரெக்டா? இந்த ட்ரையாங்கிளோட 2 சைடு மட்டும் வருது. அதே மாதிரி இங்க இருக்கா பாருங்க, அந்த சர்க்கிள்குள்ளாடியே ட்ரையாங்கிளோட 2 சைடு வந்துருச்சா? அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு டி ஷேப் இருக்கு. இங்க ஒரு டி ஷேப் இருக்கு, இங்க கொஸ்டின்லயும் டி ஷேப் இருக்கு, ஆப்ஷன்லயும் டி ஷேப் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, அப்போ இந்த சர்க்கிள்குள்ளாடி உள்ள கிராஸ், அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள், அந்த டி ஷேப் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள், அது இங்க இருக்கா பாருங்க, இந்த இருக்கு. கரெக்டா? இந்த இருக்கு, இந்த இருக்கு, இந்த இருக்கு. கரெக்டா? இந்த பாக்ஸோட பாதி தான் இந்த இருக்கு. இந்த ட்ரையாங்கிளோட இதுவும் சேர்த்து இப்படி ஒரு லைன் இருக்கா? அதேதான் இங்க இருக்கு. வந்துடுச்சா? இங்க வர இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஒரு எல் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதேதான் இங்கேயும். இந்த லைனை பாருங்க, ஒரு எல் ஷேப் வந்துடுச்சா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய அதே எலமெண்ட் வந்து கொஸ்டின்ல இருக்கு. நமக்கும் கொஸ்டின்ல அதான் கேட்டிருக்காங்க. இங்க இருக்கிறதுல அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 தான். ஓகே, ஆப்ஷன் 1ல இருக்க அதே எலமெண்ட் வந்து நமக்கு கொஸ்டின்ல இருக்கும். எதுக்கும் மற்ற ஆப்ஷன்ஸும் செக் பண்ணிடலாமா? மற்ற ஆப்ஷன்ஸும் செக் பண்ணி பார்க்கலாம். இதுல பாருங்க, இங்கேயும் அதே சர்க்கிள்குள்ளாடி 2 கிராஸ் இருக்கு இல்லையா? அதேதான் இங்கேயும் இருக்கு. ஆப்ஷன்ல இருக்கிற அதேதான் சர்க்கிள் இருக்கு, சர்க்கிள்குள்ளாடி 2 கிராஸ், அது அப்படியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு ட்ரையாங்கிளோட 2 சைடு, இங்கேயும் ட்ரையாங்கிளோட 2 சைடு இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, இங்க இந்த மாதிரி ஒண்ணு வருது. கரெக்டா? ஒரு யூ ஷேப் மாதிரி வித்தியாசமா ஒண்ணு வரும். ஒரு சர்க்கிளோட பாதி இருக்கு. இங்க இருக்கா பாருங்க, இங்க வந்து இங்க அந்த எலமெண்ட் மிஸ் ஆகுது. கரெக்டா? இங்க வந்து இந்த ரவுண்ட், அந்த சர்க்கிள் வர, இந்த சர்க்கிள் வர. கரெக்டா? இங்க ரவுண்ட் இருக்குது, அது போக வேற இங்க இப்படி ஒரு சர்க்கிள் இங்க இல்ல. கரெக்டா? ஆப்ஷன்ல இருக்கு, இங்க இல்ல. இப்ப கொஸ்டின்ல இங்க ஒரு சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆப்ஷன் 2 ஆன்சர்னு சொல்லிடலாம். இங்க இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு வேவ் மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா? இது மட்டும் மிஸ் ஆகுது. அப்போ ஆப்ஷன் 2 கண்டிப்பா வராது. நமக்கு வந்து ஆப்ஷன்ல இருக்கிறது அப்படியே இருக்கணும். கொஸ்டின்ல ஒரு சின்னதா கூட நமக்கு மிஸ் ஆகக்கூடாது. அப்படி பார்த்தா இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறது மிஸ் ஆகுது. அதனால செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்த உடனே தெரியுது, இங்க வந்து ஒரு குட்டி சிலிண்டர் இருக்கு, இங்க ஒரு சிலிண்டர், இங்க ஒரு சிலிண்டர், 3 சிலிண்டர் இருக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா? 3 சிலிண்டரா ஒரே சிலிண்டரா வைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இங்க பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான் இந்த மாதிரி இருக்கு. கரெக்டா? அப்படி பார்த்தா ஆப்ஷன் 3யும் பார்த்த உடனே எலிமினேட் பண்ணிடலாம். இந்த இடத்துல பெருசா இருக்கு, உள்ள ஒரு சின்னது இருக்கு. ஆனா நமக்கு இங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 3யும் எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் 4 பார்க்கலாமா? ஆப்ஷன் 4ல பாருங்க, ஆப்ஷன் 4ல இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. கரெக்டா? எலிப்ஸ் ஷேப்ல ஒண்ணு இருக்கு. கரெக்டா? இது ஒரு சர்க்கிளும் ஓவல் ஷேப்பும், அதுல வந்து சென்டர்ல ஒரு லைனும் போகுது. அது இங்க எங்கேயாச்சும் இருக்கா பாருங்க, இங்க இல்ல. கரெக்டா? அதுவும் இந்த ரவுண்டு கிராஸ் வந்து இங்க இருக்கு. ரவுண்டு 2 கிராஸ் இருக்கு. அதுக்கு கீழே இந்த ஷேப்ல எங்கேயுமே இல்ல, கொஸ்டின்ல இல்ல. கரெக்டா? ஆப்ஷன் 4ம் வராது. அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 தான். ஆப்ஷன் 1ல இருக்கிறது தான் அப்படியே, ஆப்ஷன் 1ல இருக்கிறது அப்படியே அந்த கொஸ்டின்ல இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் 1ல இருக்கிறது தான் இதுக்குள்ளாடி ஒளிஞ்சிருக்கு. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. ஓகேவா?
இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து சால்வ் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இந்த சிம்பிள் வந்து இந்த ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல கொஞ்சம் பெருசா கொடுத்துட்டு ஆப்ஷன்ல கொஞ்சம் சின்ன சின்ன ஃபிகர்ஸா கொடுத்துருக்காங்க. இது கொஸ்டின்ல ரொம்ப சிம்பிளா ஒண்ணு கொடுத்துட்டு இது ஆப்ஷன்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இந்த மாதிரி சிம்பிள் எங்கேயாச்சும் இருக்கா பாருங்க. இந்த இருக்கு. கரெக்டா? இந்த ஸ்ட்ரைட் லைன், நமக்கு இங்கேயும் ஸ்ட்ரைட் லைன், இங்கேயும் ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒண்ணு, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ரெண்டு சைடு பர்ஃபெக்டா இருக்கு. கரெக்டா? அப்ப கொஸ்டின்ல இருக்கிற அதே தான், அந்த எல் ஷேப் மாதிரி பட்டது, இந்த ட்ரையாங்கிள் மாதிரி பட்டது எல்லாம் கரெக்டா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. எதுக்கும் மற்ற ஆப்ஷன்ஸும் செக் பண்ணிடலாமா? மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க, இங்க வந்து ஸ்ட்ரைட் லைன் வரணும், இங்க ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க இந்த மாதிரி ஸ்லாண்டிங்ல ஒரு லைன் வரணும், இங்கேயும் ஸ்லாண்டிங்ல லைன் இருக்கு. அதுக்கப்புறம் இப்படி ஒண்ணு வரணும், இங்கே இந்த மாதிரி இருக்கு. கரெக்டா? அப்போ ஆப்ஷன் 2லயே நமக்கு வருது. கரெக்டா? இப்படி இப்படி இப்படி. ஆனா இதுல பாருங்க இந்த லைன் சின்னதா இருக்கு இல்லையா? இவ்வளவுதான் வந்திருக்கு. கரெக்டா? இந்த லைன் ரொம்ப சின்னதா இருக்கு. இதுல பாருங்க இந்த லைன் ஓகே, ஸ்ட்ரைட் லைன் ஓகே. அதுக்கப்புறம் அங்க இருந்து இந்த மாதிரி வருது இல்லையா? அது இங்க பெருசா இருக்கு, இங்க ரொம்ப பெருசா இருக்கு. கரெக்டா? அதனால நம்ம ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து குட்டி ட்ரையாங்கிளா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ஓகே கரெக்டிக்னு சொல்லிடலாம். ஆனா இங்க வந்து ரொம்ப பெரிய லைனா இருக்கு. இந்த ஸ்ட்ரைட் லைன் ஓகே, அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த பெரிய லைன் ரொம்ப பெருசா இருக்கு. இங்க நமக்கு ஆப்ஷன் படி கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா சின்ன லைன் தான் இருக்கு. அதனால ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆப்ஷன் 3ல பார்க்கலாமா? இதே மாதிரி இருக்கானு. ஸ்ட்ரைட் லைன் இந்த இருக்கு, அதுல இருந்து இப்படி ஸ்லாண்டிங்ல ஒண்ணு வரணும், அதே ஸ்லாண்டிங்ல இந்த இருக்கு, அதுல இருந்து இப்படி ஒரு லைன் வரணும், அந்த லைன் மிஸ் ஆகுது. இந்த லைன் வந்து மிஸ் ஆகுது ஆப்ஷன் 3ல, இந்த லைன் மிஸ் ஆகுது. அதனால ஆப்ஷன் 3 எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 3 ரெண்டும் எலிமினேட் பண்ணிட்டோம். ஆப்ஷன் 4ல செக் பண்ணி பார்க்கலாமா? ஆப்ஷன் 4ல பாருங்க வந்து ஸ்ட்ரைட் லைன் வரணும். கரெக்டா? அந்த ஸ்ட்ரைட் லைனே இங்க எங்கேயுமே இல்ல. கரெக்டா? எல்லாமே இப்படி இப்படி இப்படின்னு லைன்ஸ் இருக்கே தவிர இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் இல்ல. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வரணும், அதுக்கப்புறம் தான் இந்த சிம்பிள். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரைட் லைனே இங்க இல்ல, அதனால ஆப்ஷன் 4 எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் 1ல இது கரெக்டா இருக்கு. இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, அந்த ஸ்லாண்ட் இருக்கு, அதுல இருந்து இப்படி வரதும் இருக்கு. கரெக்டா? அப்போ ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் 2ல இதே இருக்கு. கரெக்டா? இதுதான் நமக்கு வரணும். இதே தான் ஆப்ஷன் 2ல இருக்கு. ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் இதுவும் வருது. ஆனா இந்த லைன் ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா? நமக்கு என்னது, இது வந்து ரொம்ப சின்னதா தான் தேவைப்படுது, இது ரொம்ப பெருசா இருக்கு. அதனால ஆப்ஷன் 2 எலிமினேட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின். எல்லா கொஸ்டினுமே நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால சால்வ் பண்ண முடியுது அப்படின்னு. ஓகேவா? அப்ப ரெண்டு கொஸ்டின் பார்க்கும்போது இதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். வந்து எவ்வளவு நிறைய நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவு ஈஸியா இருக்கும் எம்பெடட் ஃபிகர் பொறுத்த வரைக்கும். அதனால நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளவு கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியுது. ஓகேவா? சரி, இதை தேர்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின்ல இருக்க ஃபிகர் கொஞ்சம் பெருசா இருக்கு, ஆப்ஷன்ல ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இதுல வந்து நம்ம எந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷன் இருக்குல்லையா, அந்த 4 ஆப்ஷன்ல இருக்க எந்த ஃபிகர் வந்து இந்த கொஸ்டின்குள்ளாடி இருக்குது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கொஸ்டின்குள்ளாடி இந்த 4 ஆப்ஷன்ல இருக்க ஏதோ ஒரு ஃபிகர் ஒளிஞ்சிருக்கு, அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஒரு பி ஷேப், பி மாதிரி இருக்கு. கரெக்டா? இங்க கொஸ்டின்ல பாருங்க எங்கேயாச்சும் பி ஷேப் இருக்கா? நமக்கு இல்ல. கரெக்டா? பி ஷேப் பார்க்கும் போதே தெரியுது, கொஸ்டினும் கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, இந்த மாதிரி இருக்கா? இதே தான் இங்கேயும் இருக்கு. கரெக்டா? செகண்ட் ஆப்ஷன்ல இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, ஸ்கொயர் மாதிரி இருக்கு, சென்டர்ல ஒரு லைன், அதுக்கப்புறம் ஒரு வி ஷேப், இங்க வந்து வி ஷேப். கரெக்டா? அதே தானே இங்கேயும் இருக்குது, இங்க ஒரு ஸ்கொயர் இருக்குது, சென்டர்ல லைன் இருக்குது, இங்க வந்து ஒரு வி ஷேப். கரெக்டா இருக்கா? அப்போ ஆப்ஷன் 2ல இருக்கிற அதே எலமெண்ட் தான் இங்க இருக்கு, நமக்கு பார்த்த உடனே தெளிவா தெரியுது. கரெக்டா? அப்போ ஆப்ஷன் 2 தான் நமக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் மற்ற ஆப்ஷன்ஸும் நம்ம ஒருக்க செக் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன் பாருங்க, இதுவும் அதே பி ஷேப் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தா அதே பி ஷேப் மாதிரி தான் இருக்கு, அப்போ இது வராது. அதுக்கப்புறம் இது பாருங்க, இது ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு, இதுவும் நமக்கு வரப்போறது இல்லை. கரெக்டா? அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த ஆப்ஷன் 4ல இருக்கிறது இங்க இருக்குது. கரெக்டா? இதே மாதிரி தானே இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஆனா ஆப்ஷன் 4ல பாருங்க, நமக்கு சென்டர்ல தான் இந்த லைன் போகுது. ஆனா நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல லைன் போயிருக்கணும். கரெக்டா? ஆனா அது வந்து இந்த இடத்துல லைன் போட்டிருக்காங்க, பக்கத்துல இருக்கு. கரெக்டா? நமக்கு இந்த இடத்துல லைன் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் 4 சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த லைன் சென்டரை பார்த்து போகுது, இங்க கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ரெண்டு லைனும் பக்கத்துல இருக்கு, அதனால ஆப்ஷன் 4 வராது. அப்போ ஆப்ஷன் 2 தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபோர்த்
4th கொஸ்டின் பாருங்க, இதுவும் சிம்பிளா தான் இருக்கு. கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஆப்ஷனும் சிம்பிளா தான் இருக்கு. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கு. கரெக்டா? 2 ஆர்ச் இருக்கு. அப்புறம் இங்க ஒரு லைன், இங்க ஒரு லைன், இங்க இப்படி இருக்கு. கரெக்டா? இது ஆப்ஷன்ல எங்க கொஸ்டின்ல இருக்குதான்னு பாருங்க. கொஸ்டின்ல இந்த மேல இருக்கு. கரெக்டா? அந்த ஆர்ச் இருக்கு, 2 ஆர்ச் இருக்கு. இங்க 2 லைன் இருக்கு. அப்புறம் இந்த 2 ஆர்ச்சும் இந்த மாதிரி கனெக்ட் ஆகணும். கரெக்டா? அது இருக்கான்னு பாருங்க. இங்க கனெக்டும் ஆகுது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே நமக்கு ஆன்சர் வருது. ஓகே, இந்த மேல இருக்க பார்ட்டை தான் அப்படியே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 1 ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் மத்த ஆப்ஷன்ஸும் செக் பண்ணிடலாமா? செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் நமக்கு இப்படி இருக்கு. கரெக்டா? ஆனா கொஸ்டின்ல பாருங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. கரெக்டா? ரிவர்ஸ்ல இருக்கு. இங்க வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வருது. இங்க மேல பார்த்து அந்த ரவுண்ட் இருக்கு. கரெக்டா? ரெண்டும் அப்படியே கிட்டத்தட்ட இது பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து கீழே டைரக்ஷன்ல இருக்கு, இது மேல டைரக்ஷன்ல இந்த ரவுண்ட் இருக்கு. கரெக்டா? நமக்கு வந்து ஒரே டைரக்ஷன்ல வரணும். அப்போ ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் 3 பாருங்க, இதுல வந்து ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டு 2 கிராஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா? இங்க இந்த 2 லைனும் ஜாயின் பண்ணிருந்தனா ஆப்ஷன் 3 நம்ம டிக் பண்ணிருக்கலாம். ஆனா இதுல வந்து இது ரெண்டும் ஜாயின் ஆகல. கரெக்டா? இப்போ இந்த 2 லைன் எக்ஸ்ட்ராவா இருக்கு ஆப்ஷன் 3ல. ஆப்ஷன் 3 எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் 4 பாருங்க, ஒரு சர்க்கிள்க்கு சென்டர்ல லைன். இது வந்து கொஸ்டினை பார்த்தாலே தெளிவா தெரியுது. இப்படி ஒண்ணு இங்க இல்லவே இல்லை. கரெக்டா? அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. 4th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 5th கொஸ்டின். 5th கொஸ்டின் பாருங்க. 5th கொஸ்டினும் இங்க ஒரு ஃபிகர் கொடுத்திருக்காங்க, இங்க ஒரு 4 ஃபிகர் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன்ல 4 கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ளாடி இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து இதுக்குள்ளாடி ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தே பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இங்க வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல 2 கொடுத்திருக்காங்க. கரெக்டா? இது நமக்கு கொஸ்டின் பார்த்தாலே தெரியுது. இந்த ரெக்டாங்கிள் ஷேப் எங்கேயுமே இல்ல நமக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்த உடனே எலிமினேட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. கரெக்டா? பார்த்த உடனே எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து இங்க எங்கேயுமே இல்ல. இப்போ ஆப்ஷன் 1 எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் 2 பாருங்க. ஆப்ஷன் 2ல 1 2 3 4 5 6 சைடு வச்சு இருக்கு. அதாவது ஹெக்ஸகன்ல இருக்கு. கரெக்டா? ஒரு ஹெக்ஸகன் இருக்கு. இதுல பாருங்க எங்கேயாச்சும் ஹெக்ஸகன் இருக்கான்னு. இது 1 2 3 4 4 சைட்ஸ் தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 1 2 3 4, இங்க 1 2. இந்த ஹெக்ஸகன் ஷேப்ல எதுவுமே இல்ல. கரெக்டா? இந்த டோட்டலா பாத்தீங்கன்னா கூட 1 2 3 4 5 6 இதுல வந்து ஹெக்ஸகன் ஷேப் வருது. சூப்பரா? அப்ப இந்த அவுட்டர் பாத்தீங்கன்னா ஹெக்ஸகன் ஷேப் வருது. நமக்கும் இங்க 1 2 3 4 5 6 ஹெக்ஸகன் ஷேப் வந்துருச்சு. கரெக்டா? அதுக்கப்புறம் பாருங்க, இங்க கீழ இருந்து ஒரு பெரிய லைன் வந்து மேல கனெக்ட் ஆகுது. இதுல அதே மாதிரி இருக்கா பாருங்க, இங்க ஒரு லைன் வருது. ஆனா இது வந்து கனெக்ட் ஆகல. கரெக்டா? இங்க ஒரு லைன் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹெக்ஸகன் இங்க கீழ இருந்து மேல கனெக்டும் ஆயிருந்துச்சுன்னா கரெக்ட்னு சொல்லிருக்கலாம். ஆனா இங்க ஒரு லைன் வந்து இந்த லைன் மிஸ் ஆகுது. கரெக்டா? இப்படி ஒரு சென்டர்ல ஒரு லைன் போகணும், அந்த லைன் மிஸ் ஆகுது. அப்போ ஆப்ஷன் 2 நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். கரெக்டா? இந்த லைன் இருந்துச்சுன்னா நம்ம ஆப்ஷன் 2 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 ரெண்டும் எலிமினேட் பண்றோம். ஆப்ஷன் 3 பாருங்க, இந்த சிம்பிள் எங்கேயாச்சும் இருக்கா பாருங்க. ஆப்ஷன் 3ல இருக்குது. இது நமக்கு பார்த்த உடனே தெரியுது, இந்த இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நம்ம தமிழோட அந்த பா சிம்பிள், அதுல இருந்து சென்டர் ஒரு லைன், அப்புறம் ஒரு வி ஷேப். அதே தானே இங்கே இருக்கு. அந்த பா சிம்பிள், சென்டர் லைன், இந்த வி ஷேப் வந்துருச்சா? அப்போ இந்த இருக்கு. இந்த பார்ட் தான் நமக்கு இங்க ஆப்ஷன் 3ல இருக்கு. அப்போ ஆப்ஷன் 3 பார்த்த உடனே ஈஸியா சொல்லிடலாம். ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். இதுக்கு ஆப்ஷன் 4 செக் பண்ணிடலாம். ஆப்ஷன் 4 இருக்கா பாருங்க. இந்த ஆப்ஷன் 4ல இருக்கிறது தான் இங்க இருக்கு. ஆனா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இங்க அந்த ஸ்லாண்ட் வருது ரைட் சைட்ல, இங்க வந்து லெஃப்ட் சைட்ல அந்த ஸ்லாண்ட் இருக்கு. மத்தபடி அதே சிம்பிள் தான் இங்க இருக்கிற, அதே தான் இங்க இருக்கு. ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இங்க ரைட் சைட் ஸ்லாண்டும் கொஸ்டின்ல லெஃப்ட் சைட் ஸ்லாண்டும் இருக்கு. அப்ப ஆப்ஷன் 4 வராது. அப்ப நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 தான். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 6th கொஸ்டின். 6th கொஸ்டின் பாருங்க, இங்க வந்து பெருசா ஒண்ணு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? 6th கொஸ்டின்ல ரொம்ப பெருசா ஒரு ஃபிகர் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு ஆப்ஷன்ல ஆரோ மார்க்ஸா கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்ல இருக்கிற எது இங்க இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தே பார்க்கலாமா? இது வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஈஸ்ட் டைரக்ஷன்ல எங்கேயாச்சும் ஆரோ இருக்கா பாருங்க. இங்க ஒரு ஆரோ இருக்கு. கரெக்டா? இந்த ஒரு ஆரோ இருக்கு. ஆனா அது வந்து வெஸ்ட் டைரக்ஷன். அப்படி பார்த்தா ஈஸ்ட் டைரக்ஷன்ல எங்கேயுமே இல்ல. இது பாருங்க, இது வந்து டாப் டைரக்ஷன்ல இருக்கு. பாட்டம்ல ஒண்ணு இருக்கு. கரெக்டா? டாப்ல இருக்கு ஆரோ, பாட்டம்ல இருக்கு. ஆனா வந்து இந்த சைட்ல இல்ல. அப்ப ஆப்ஷன் 1 எலிமினேட் பண்ணிடலாமா? இந்த செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, இப்பதான் பார்த்தோம். கரெக்டா? டாப்பும் பாட்டமும், இந்த ரெண்டு டாப்லயும் ஒரு ஆரோ, பாட்டம்ல ஒரு ஆரோ, அது ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி 2 லைன் இருக்கா? இது வந்து செகண்ட் ஆப்ஷன் பார்த்த உடனே சொல்லிடலாம் ஈஸியா. இங்க இருக்கிற அதே தான் இங்க இருக்கு. கரெக்டா? நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கிளியரா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து அப்படியே இருக்கு. கரெக்டா? பார்த்த உடனே தெளிவா தெரியுது. ஆப்ஷன் 2ன்னு சொல்லிடலாம்.
எதுக்கும் மற்ற ஆப்ஷன்ஸும் செக் பண்ணிடலாம். ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 4 செக் பண்ணிடலாம். ஆப்ஷன் 3 ஆரோ மார்க் இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. கரெக்டா நார்த் வெஸ்ட்ல இருக்கு. அந்த டைரக்ஷன்ல எங்கேயுமே நமக்கு கொஸ்டின்ல இந்த டைரக்ஷன்ல ஆரோ இல்ல. அதே மாதிரி இதுல பாருங்க இதுவும் இல்ல. கரெக்டா இதை வந்து ஸ்ட்ரைட்டா போட்டிருந்தாங்கன்னா கரெக்ட். இது வந்து வெஸ்ட் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. நமக்கு நார்த் சவுத் டைரக்ஷன்ல தான் இந்த ஆரோ இருக்கு. கரெக்டா கொஸ்டின்ல. அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 7th கொஸ்டின். 7th கொஸ்டின் பாருங்க. இது வந்து கொஸ்டின்ல ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அதே இது ஆப்ஷன்ல எங்க இருக்கு அப்படின்னு பாக்கணும். கரெக்டா இது என்ன பண்ணலாம் பாருங்க. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன். ஆப்ஷன் எல்லாம் பார்க்கும்போதே அங்கங்க கோடா இருக்கு. இங்க ஒரு 2 கோடு, இங்க 1 2, இங்க 1 2, இங்க 2 கோடு. இதுல பாருங்க 1 2 3 4 இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் அதிகமா இருக்கு. கரெக்டா நம்ம அதை வச்சே ஈஸியா சொல்லிடலாம். ஏன்னா இப்ப கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. கரெக்டா அப்படியே கீழ இருந்து மேல வரைக்கும், இல்லைன்னா மேல இருந்து கீழ வரைக்கும் ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. அதை தவிர வேற எந்த லைனுமே இல்ல. அப்ப எங்க ஒரு லைன் இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் போகுது. இது வந்து வேற ஒரு சிம்பிள்கான லைன். மத்தபடி லைனா பாத்தீங்கன்னா இந்த ஒரு லைன் தான் இருக்கு. கரெக்டா ஆப்ஷன் 1ல. அப்ப இது ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல பாருங்க 2 லைன் போகுது. இங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு 2 டைரக்ஷன்ல லைன் போகுது. அப்ப ஆப்ஷன் 2 நமக்கு ஆன்சரா இருக்கவே இருக்காது. ஏன்னா நமக்கு கொஸ்டின்ல ஒரே ஒரு லைன் தான் இருக்கு, வேற எக்ஸ்ட்ரா லைன் இல்ல, ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. கரெக்டா அப்ப நமக்கு ஆப்ஷன்லயும் ஒரே ஒரு லைன் தான் வந்திருக்கணும். இங்க வந்து 2 லைன் இருக்கு. கரெக்டா ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிடலாமா? ஆப்ஷன் 3 பாருங்க, இங்கே அதேதான், ஒரு வி டைரக்ஷன்ல 2 இருக்கு. அப்போ அதே எலிமினேட் பண்ணிடலாம். இதுல பாருங்க இங்க நிறைய லைன்ஸ் இருக்கு, போய்கிட்டே இருக்கு. அப்போ ஆப்ஷன் 4 எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் 1 தான் இருக்கும். ஏன்னா இதுல எல்லாம் நிறைய லைன்ஸ் இருக்கு, அதை வச்சு ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ஆப்ஷன் 1 தான் நமக்கு ஆன்சரா இருக்கணும். அது இருக்குதான்னு செக் பண்ணிடலாமா? அதுல இருக்க எல்லா எலமெண்ட்டும் இருக்குதான்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன், இங்க ஒரு கர்வ். அதே மாதிரி இங்க இருக்குதா, இங்க ஒரு ஸ்லாண்டிங் லைன், இங்க ஒரு கர்வ் வந்துருச்சா? அதுக்கப்புறம் பாருங்க இந்த பிளாக் சிம்பிள் மாதிரி இருக்கு, இங்கேயும் அதே சிம்பிள் இருக்கு. கரெக்டா அதுக்குள்ளாடி ஒரு ஸ்டார் சிம்பிள், இங்கேயும் அதே ஸ்டார் சிம்பிள் இருக்கு. அதுக்குள்ளாடி கீழே ஆரோ மார்க் இருக்கு, இங்கேயும் கீழே ஆரோ மார்க் இருக்கு. அப்ப எல்லாமே தெளிவா வந்துருச்சு. அப்புறம் இங்க ஒரு லைன், இங்கே அதே லைன் போகுது. கரெக்டா அந்த பிளாகோட ஒட்டி போகணும் அந்த லைன், இங்கே அந்த பிளாகோட ஒட்டுது, இங்கே அந்த பிளாகோட அந்த லைன் ஒட்டுது. கரெக்டா அப்ப ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். நமக்கு வந்து இந்த மாதிரி இடையில லைன்ஸ் எல்லாம் வச்சு கூட நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணலாம். இது வந்து ஒரே ஒரு லைன் இருக்கு, அதனால இதுதான் ஆப்ஷனா இருக்கும். மற்றதுலாம் 2 3 லைன்ஸ் இருக்கு. கரெக்டா ஸோ நம்ம என்ன ஒரு எலமெண்ட் வச்சு செக் பண்ணோம்னா ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 8th கொஸ்டின். 8th கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு, பார்க்கவே சிம்பிளா தான் இருக்கு. கொஸ்டின்ல பாருங்க, ஒரு சர்க்கிள் சென்டர்ல ஒரு இசட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு, அதுக்கப்புறம் அங்கங்க லைன் லைனா இருக்கு. கரெக்டா இந்த ஆப்ஷன்ல இதே மாதிரி ஆப்ஷனும் சிம்பிளா தான் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல இருக்கிற எது வந்து இந்த கொஸ்டின்குள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தே பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஒரு டி சிம்பிள் போட்டிருக்காங்க, அதுக்குள்ளாடி இன்னொரு ஒரு வேவ் போகுது. கரெக்டா அது மாதிரி இங்க எங்கேயாச்சும் இருக்கா பாருங்க. இங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த லைனை செக் பண்ணிடலாமா? இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஒரு லைன் இருக்கா? இந்த லைன் வந்து மொத்தமே நமக்கு இங்க ஒரே ஒரு லைன் தான் இருக்கு, அதை வச்சு ஒரு டி சிம்பிள் வருது. ஆனா நமக்கு 2 டி வரணும். இது 1 2 லைன் வரணும். கரெக்டா இந்த மாதிரி 2 வேவா வரணும். நமக்கு கொஸ்டின்ல ஒரு வேவ் தான் இருக்கு, ஆப்ஷன்ல 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாமா? செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ட்ரையாங்கிள், அதுவும் ட்ரையாங்கிள் கீழே பார்த்து இருக்கு. இங்க நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் இருக்கு. கரெக்டா கீழே பார்த்து இல்ல. கொஸ்டின்ல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, ஆப்ஷன்ல கீழே பார்த்து இருக்கு அந்த ட்ரையாங்கிள். அப்படி பார்த்தா ஆப்ஷன் 2 வராது. ஆப்ஷன் 3 பார்க்கலாமா? ஆப்ஷன் 3 பாருங்க, இந்த மாதிரி 2 ட்ரையாங்கிள் இருக்கு, சென்டர்ல ஒரு லைன், இங்கேயும் ஒரு லைன். கரெக்டா இங்க பாருங்க 2 ட்ரையாங்கிள் எங்கேயாச்சும் இருக்கா? இந்த இருக்கு. கரெக்டா இது ஒரு ட்ரையாங்கிள், இங்க ஒரு ட்ரையாங்கிள், இங்க ஒரு ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள். மேல இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், இது செகண்ட் ட்ரையாங்கிள், பெர்ஃபெக்ட்டா வருது. ஆனா உள்ள 2 லைன் வரணும் இல்லையா? அப்ப இங்கேயும் ஒரு லைன் வந்திருக்கணும், இங்கேயும் ஒரு லைன் வந்திருக்கணும். ஆனா அது மிஸ் ஆகுது. அப்போ ஆப்ஷன் 3யும் இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்குது ஆப்ஷன் 4 தான். அப்ப நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் 4 தான் இருக்கணும். ஆப்ஷன் 4 செக் பண்ணுங்க. இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இங்கேயும் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள், பார்த்த உடனே சொல்லிடலாம் ஆப்ஷன் 4. ஓகேவா? ஆப்ஷன் 4ல தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, கொஸ்டின்லயும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. இப்ப 8th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் பாருங்க, W மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு. கரெக்டா ஒரு W மாதிரி ஒண்ணு இருக்கு. இந்த W எங்க வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தே செக் பண்ணலாமா? கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. பார்க்கலாம். இப்போ வந்து W வரணும். கரெக்டா இது பாருங்க, W சிம்பிள் அப்படியே வந்துருச்சா? இங்க மேல இருக்க ஸ்டாரோட மேல இருக்க பார்ட்டை மட்டும் பாத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா
4 லைன் கரெக்டா. இங்கே 4 லைன் இருக்கு. ஒரு வியை வந்து அப்படியே மாத்தி போட்ட மாதிரி, அப்புறம் இங்கன்னு இருக்கு. அதே தான் இங்கேயும் இருக்கு. அந்த வி ஷேப் அப்படியே மாத்தி போட்டுட்டு இங்க ஒரு லைன், இங்க ஒரு லைன். பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே நமக்கு ஆன்சர் வருது. ஓகேவா? எதுக்கும் மத்த ஆப்ஷன்ஸும் செக் பண்ணிடலாமா? அடுத்தது பாருங்க, இங்க நமக்கு என்னது வி அப்படி மாத்தி போட்ட மாதிரி இருக்கணும். இங்கே அதே இது இருக்கு. அதுல இருந்து இப்படி ஒரு லைனும் இப்படி ஒரு லைனும் இருக்கணும். அது மட்டும் மிஸ் ஆகுது கரெக்டா. இங்க இருந்து இப்படி இப்படி 2 லைன் மிஸ் ஆகுது. அப்போ ஆப்ஷன் 2 நமக்கு ஆன்சரா இருக்காது. ஆப்ஷன் 3 பார்க்கலாமா? ஆப்ஷன் 3ல பாருங்க, இங்கே அதே தான் W சிம்பிள் வரணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரணும். இங்க அது இருக்குது. அங்க இருந்து இப்படி இப்படி வரணும். ரெண்டு லைன்ஸ் இப்படி வரணும் கரெக்டா. இங்க ஸ்ட்ரைட் லைன் தான் இருக்கு. நமக்கு இப்படி லைன் வந்திருக்கணும். கிராஸ்ல லைன் வந்திருக்கணும். அப்போ ஆப்ஷன் 3யும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் 4 பார்க்கலாமா? ஆப்ஷன் 4ல அந்த W சிம்பிள் இருக்கா பாருங்க. இந்த V சிம்பிள் இருக்குது. அங்க இருந்து இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன். கிராஸ்ல 2 லைன் வரணும். அது மிஸ் ஆகுது கரெக்டா. கீழையும் அது மிஸ் ஆகுது. இது பார்க்க இதுவும் V ஷேப் இருக்குது. அதுல இருந்து இந்த சைடு டைரக்ஷன்ல 2 லைன் வந்திருக்கணும். ஆனா இது வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது. இது இந்த மாதிரி W இருக்கு. இதுவும் W தான். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நமக்கு இப்படி வரணும் கரெக்டா. இது ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகி போகணும். இது வந்து இந்த டைரக்ஷன்ல வந்திருக்கு. இந்த டைரக்ஷன்ல வந்துச்சுன்னா தப்பு கரெக்டா. இங்க கீழே W கிட்டத்தட்ட சேமா இருக்கு. இதை பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஆன்சர் ஆப்ஷன் 1 தான். இதுல பாத்துக்கோங்க, அதே W சிம்பிள் இருக்கு. ஆனா அது இந்த டைரக்ஷன்ல இருக்கு. நமக்கு இந்த டைரக்ஷன்ல வேணும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4th ஆப்ஷன் இப்படி இருக்கு கரெக்டா. இந்த மாதிரி ஒரு W இருக்கு. இதை நம்ம எலிமினேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நமக்கு வேணும். கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி தான் வேணும். அதனால ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின்ல கொஞ்சம் பெரிய ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கு கரெக்டா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தே பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் பாருங்களா. ஆப்ஷன் 4 பாருங்க. இந்த மாதிரி இப்படி ஒண்ணு இருக்கு. இது எங்கேயாச்சும் இருக்கா பாருங்க. இதுல வந்து இதே சிம்பிள் இருக்கு. ஆனா ஒரே ஒரு தடவை தான் இந்த மாதிரி வந்திருக்கு கரெக்டா. நமக்கு இந்த மாதிரி 2 தடவை வரணும் கரெக்டா. இதுல பாருங்க ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு கரெக்டா. அதனால ஆப்ஷன் 4 எலிமினேட் பண்ணிடலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைன், 2 ஸ்ட்ரைட் லைன், அதுக்கப்புறம் ஒரு வி ஷேப், அப்புறம் சென்டர்ல ஒரு லைன் கரெக்டா. இது எங்கேயாச்சும் இருக்கா பாருங்க. இதுல இருக்கு கரெக்டா. இதுல இருக்குது. ஆனா சென்டர் லைன் இல்ல. இதுல வந்து சென்டர் லைன் போடல கரெக்டா. இதே பாக்ஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் 2 வி ஷேப்பும் இருக்குது. ஆனா சென்டர் லைன் மிஸ் ஆகுது. அப்போ ஆப்ஷன் 1 நமக்கு வராது. ஃபர்ஸ்டே ஆப்ஷன் 4 எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 இருக்கும் இல்ல ஆப்ஷன் 3 இருக்கும் கரெக்டா. இந்த ஆப்ஷன் 3யும் நம்ம பார்த்த உடனே எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னு பாருங்க, இங்க சென்டர்ல ஒரு 3 லைன் வருது. இந்த மாதிரி 3 லைன் எங்கேயாச்சும் இருக்கா? இங்க வந்து 3 லைன் இருக்கு. இந்த 3 லைன் நமக்கு இங்க மிஸ் ஆகுது கரெக்டா. அப்போ ஆப்ஷன் 3யும் வராது. அப்போ ஆப்ஷன் 1, 3, 4 எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது ஆப்ஷன் 2 தான். நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் 2 தான் இருக்கும். இந்த 2 எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? ஆப்ஷன் 2 இங்க இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு வீடு மாதிரி இருக்கா. அதே மாதிரி இங்கேயும் இருக்கு கரெக்டா. ஒரு வி ஷேப் இருக்கு. அப்புறம் இந்த வீல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், இங்கேயும் ஒரு ஸ்ட்ரைட் லைன், அப்புறம் மறுபடியும் ஒரு வி இருக்கு. நமக்கு இங்கேயும் கொஸ்டின்லயும் இருக்கு. அப்புறம் ஆப்ஷன்ல இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. கொஸ்டின்லயும் ஸ்ட்ரைட் லைன் கரெக்டா. அப்போ இதுதான் நமக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் இந்த இருக்கு கரெக்டா. இந்த மேல இருக்க பார்ட்டும் இந்த செகண்ட் ஆப்ஷனும் ஒண்ணுதான். அப்போ 10th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 11th கொஸ்டின். 11th கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு கரெக்டா. ஒரு இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல கொஸ்டின் இருக்கு. இது வந்து ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பார்க்கணும் கரெக்டா. ஆப்ஷன் வந்து எல்லா ஆப்ஷனுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு கரெக்டா. ஆனா கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும், பார்க்கலாம். இதுல பாருங்க, இந்த சிம்பிள் எங்க வருது அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தே செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இதே மாதிரி எங்கேயாச்சும் இருக்கா பாருங்க. இங்க ஒண்ணு இருக்கு கரெக்டா. இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, வி ஷேப் வருது. ஆனா அதுல இருந்து ஸ்ட்ரைட் லைன் போகுது. நமக்கு என்ன வரணும்? இந்த மாதிரி 2 லைனா வரணும் கரெக்டா. ஆனா இங்க ஸ்ட்ரைட் லைன் போகுது. அதுக்கப்புறம் இங்க சென்டர்ல பாருங்க, இந்த ஒரு லைன், இந்த ஒரு லைன் இருக்கு. வி ஷேப் வந்துடுச்சு. வி ஷேப்ல இருந்து இங்க ஒரு லைன் வரணும். அந்த லைனும் இங்க வந்துடுச்சு. அங்க இருந்து இப்படி கனெக்ட் ஆகணும் கரெக்டா. இங்க ஒரு லைன் கனெக்ட் ஆகணும். அது மட்டும் மிஸ் ஆகுது. அப்போ இங்க ஒரு லைன் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மார்க் பண்ணிருக்கலாம். ஆனா இங்க இந்த லைன் மிஸ் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அதுக்கப்புறம் பாருங்க, இதுல பாருங்க, இதுலயும் இந்த வி ஷேப் எங்க இருக்குன்னு பாருங்க. வி ஷேப் இங்க இருக்கு கரெக்டா. இந்த ஒரு வி ஷேப் இருக்கு. இங்க ஒரு வி ஷேப் இருக்கு. அதுல இருந்து நமக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வரணும். இந்த மாதிரி ஒரு லைன் வந்திருக்கணும். அது இங்க மிஸ் ஆகுது கரெக்டா. இது வந்து இங்கே வி ஷேப் மாதிரி இருக்கு.
இந்த செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இங்கே வி ஷேப் வருது. நமக்கு இது வந்து இந்த இப்படி இருக்கு வி ஷேப். ஆனா ஆப்ஷன்ல பாருங்க ஸ்ட்ரைட் வியா இருக்கு. ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன்ல ஸ்ட்ரைட் வி இருக்கு. இங்க நமக்கு கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி சரிஞ்சு இருக்கு வி. கரெக்டா? இந்த வி வந்து சரிஞ்சு போயிருக்கு. இங்க இருக்க ஒரு லைனும் இங்க இருக்க லைனும் சரிஞ்சு போயிருக்கு. இது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு. அப்போ ஆப்ஷன் 2 வராது. அப்போ ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 ரெண்டும் எலிமினேட் பண்ணிட்டோமா? ஆப்ஷன் 3 பாருங்க இதே மாதிரி எங்கேயாச்சும் சிம்பிள் இருக்கான்னு. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற வி ஷேப் எங்கேயாச்சும் இருக்கா பாருங்க. இந்த இருக்கு. கரெக்டா? இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. சென்டர்ல இந்த ரெண்டு லைனுமே இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க இங்க இருந்து இப்படி வரணும். கரெக்டா? அது இங்க கரெக்டா இருக்கு. அதுல இருந்து இங்கேயும் ஜாயின் பண்ணும். ஆனா இங்க ஜாயின் பண்ண இந்த லைன் நமக்கு மிஸ் ஆகுது. இந்த லைன் நமக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன்ல மிஸ் ஆகுது. ஓகேவா? இதுல இப்படி ஒரு லைன் இருந்திருக்கணும். கரெக்டா? சாரி இந்த லைன் மிஸ் ஆகுது நமக்கு. இந்த கீழே இருக்க பாட்டம் லைன் மிஸ் ஆகுது. மத்தபடி எல்லாமே அப்படியே இருக்கு. இதுல பாருங்க இது வரைக்கும் இருக்கு. இதுல இருந்து நம்ம இதை ஜாயின் பண்ணிருந்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 3ன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க இந்த லைன் மிஸ் ஆகுது. அப்ப என்ன வராது? ஆப்ஷன் 3யும் வராது. அப்ப ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 3 மூணு எலிமினேட் பண்ணிட்டோம். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது ஆப்ஷன் 4 தான். ஆப்ஷன் 4 நம்ம பார்க்கலாமா? ஆப்ஷன் 4ல ஃபர்ஸ்ட் இந்த வி ஷேப் எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த சென்டர்ல இருக்கு. கரெக்டா? இங்க இருக்கிறது சென்டர்ல பெர்ஃபெக்ட்டா வி ஷேப் இருக்கு. அதுல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரணுமா? இங்க அந்த ஸ்ட்ரைட் லைன் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து மறுபடியும் அந்த வியை கனெக்ட் பண்ணணும். கரெக்டா? இங்க பாருங்க அந்த ஸ்ட்ரைட்ல இருந்து வியை கனெக்ட் பண்ணணும். பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்போ ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற சின்ன சின்ன லைன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலும் நம்ம அதை வந்து ஆப்ஷனா சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படிதான் நம்ம 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். ஆப்ஷன் 4ல மட்டும்தான் அதுல இருக்க 4 லைனுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அந்த வி ஷேப் இருக்கு, இந்த லைன், இந்த லைன், இந்த 4 லைனுமே வரது வந்து ஆப்ஷன் 4 தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வி ஷேப் இங்க இருக்குது, வி ஷேப் இந்த இருக்குது, அதுல இருக்கக்கூடிய ரெண்டு லைனும் இந்த இருக்குது. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் 4. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 12th क्वेश्चन. 12th क्वेश्चन பாருங்க. இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது. இந்த ஆப்ஷன்ல 4 சின்ன சின்ன ஃபிகர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 4 சின்ன ஃபிகர்ஸ்ல எது இதுக்குள்ளாடி ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இது பாருங்க நம்ம பார்த்த உடனே ஆப்ஷன் 3ன்னு சொல்லிடலாம். கரெக்டா? ஏன்னா ஆப்ஷன் 1ல பாருங்க ட்ரையாங்கிள் இருக்கு. இங்க நமக்கு क्वेश्चनல எங்கேயுமே ட்ரையாங்கிள் இல்ல. இந்த மாதிரி தான் இருக்கு தவிர பெரிய ட்ரையாங்கிள் தான் இருக்கே தவிர இந்த மாதிரி சின்ன ட்ரையாங்கிள் இப்படி கீழே பார்த்து இருக்கிற மாதிரி எங்கேயுமே ட்ரையாங்கிள் இல்ல. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷனும் அதே தான். அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இங்க இருக்குது, ஒரு கீழே பார்த்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஆனா அதுக்குள்ளாடி ரெண்டு லைன்ஸ் தேவைப்படுது. கரெக்டா? இங்க வந்து அந்த லைன் எல்லாம் இல்ல. அப்போ கண்டிப்பா ஆப்ஷன் 2வும் வராது. ஆப்ஷன் 4 பாருங்க. அதுல இந்த மாதிரி ஒரு லைன் தேவைப்படுது. ட்ரையாங்கிள்குள்ளாடி லைன் வருது. இங்க எங்கேயுமே ட்ரையாங்கிள்குள்ளாடி லைன் இல்ல. அதை வச்சே நம்ம இதை ரெண்டே எலிமினேட் பண்ணிடலாம். ட்ரையாங்கிள் இல்லன்றதை வச்சும் இதை எலிமினேட் பண்ணிடலாம். பார்த்த உடனே ஈஸியா சொல்ற மாதிரி இருக்கு. இந்த இருக்கு, இது இங்க இருக்கு. கரெக்டா? இதுதான் ஆப்ஷன் 3ல இருக்கு. ஓகேவா? क्वेश्चन ஆப்ஷன் ரெண்டுலயுமே இருக்கிறது ஆப்ஷன் 3. ஓகேவா? 12th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 3. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இதை பார்த்த உடனே மத்த மூணு எலிமினேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 13th क्वेश्चन. 13th क्वेश्चन பாருங்க. இதுலயும் क्वेश्चन வந்து சிம்பிளா தான் இருக்கு இல்லையா? இதுல வந்து ஆப்ஷனும் சிம்பிளா தான் இருக்கு. क्वेश्चंस ஆப்ஷன் ரெண்டுமே சிம்பிளா தான் இருக்கு. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து செக் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு லைன் இங்க வந்து இந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இது எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க. இந்த லைன்ல இப்படி ஒண்ணு போட்டிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி குட்டியா ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கோம்ல, இந்த ஸ்கொயர் எங்கேயாச்சும் இருக்கா? இங்க எங்கேயுமே இல்ல. இதுல மட்டும் ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஆனா அது வந்து எண்ட்ல இருக்கு. கரெக்டா? அதுல இருந்து நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம்? பண்ண மாட்டோம். கரெக்டா? இந்த ஸ்கொயர் வந்து இங்க இருக்கு. நமக்கும் இங்க அந்த ஸ்கொயர் இருக்கு. ஆனா அந்த ஸ்கொயர்ல இருந்து கீழே லைன் எக்ஸ்டெண்ட் ஆகணும், சைட் லைன் எக்ஸ்டெண்ட் ஆகணும். அப்படின்னாதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஆனா இந்த ஸ்கொயர்ல இருந்து நமக்கு ஸ்கொயரே இந்த எண்ட்ல தான் இருக்கு. அதுல இருந்து நம்ம இந்த சைடும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறதுல, இந்த சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகல. அப்போ ஆப்ஷன் 1 எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆப்ஷன் 2 பார்க்கலாம். ஆப்ஷன் 2 எங்கேயாச்சும் இருக்குதா பாருங்க. ஆப்ஷன் 2 பாருங்க. இங்க இருக்கிற அதே தான் இங்கேயும் இருக்கு. கரெக்டா? இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கு. கரெக்டா? இங்க வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. क्वेश्चनலயே அதே ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு 1 வந்திருக்கு. இங்கேயும் அதே மாதிரி ஒரு 1 இருக்கு. அதுல இருந்து ஸ்லாண்டிங்கா இப்படி ஒரு லைன் போகுது. இங்கேயும் அதே ஸ்லாண்டிங் போகுது. அந்த ஸ்லாண்டிங்ல இருந்து மேல அப்படியே ஒரு லைன் கனெக்ட் ஆகுது. இங்கேயும் அதே தான் கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு கிராஸ் போகுது. இங்கேயும் அந்த கிராஸ் போகுது. கரெக்டா? அப்ப ஆப்ஷன் 2 பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பார்த்தாலே தெரியுது இங்க மேல இருக்க அதே போர்ஷன் தான் இங்க இருக்கு. கரெக்டா? அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 தான் இருக்கும். எதுக்கும் மத்த ஆப்ஷன்ஸும் பாருங்க. ஆப்ஷன் 3 பார்த்த உடனே தெரியுது
இது வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு, இங்க எங்கேயுமே இல்ல. அதுக்கப்புறம் இதுவும் பாருங்க, இதுவும் நமக்கு எங்கேயுமே இல்ல. கரெக்டா? ஆப்ஷன் 4 எலிமினேட் பண்ணலாம். அப்ப ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாம் ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 14th கொஸ்டின். 14th பாருங்க, இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஒரே ஒரு ஆரோ மார்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆரோ எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இந்த ஆரோ இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆரோக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் தேவைப்படுது. கரெக்டா? அதை வச்சே நம்ம இந்த ஆப்ஷன் வராதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த லைன் இப்படி இருக்கு. கரெக்டா? நமக்கு இப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் தேவைப்படுது ஆரோக்கு. அப்படி பார்த்தா ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணலாம். இங்க எங்கேயுமே ஸ்ட்ரைட் லைன் இல்லை. ஒருவேளை இங்க சென்டர்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனா இங்க அப்படியும் இல்ல. இதுல பாருங்க, இப்படி 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 டபிள்யூ மாதிரி தான் இருக்கே தவிர ஸ்ட்ரைட் லைன் எங்கேயுமே இல்ல. ஒருவேளை இதை ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கிட்டா கூட இது வந்து ஸ்ட்ரைட் லைனா இருக்கு அப்படின்னா கூட இந்த சிம்பிள் இல்ல. கரெக்டா? இங்க வந்து இப்படி ஒண்ணு இருந்திருக்கணும், அது மிஸ் ஆகுது. அப்போ ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 3 பார்த்த உடனே எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் 4ல வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, ஆனா அந்த ஆரோ இல்ல. கரெக்டா? ஆப்ஷன் 1ல பாருங்க, ஸ்ட்ரைட் லைன் இந்த இருக்கு, ஆரோவும் இந்த இருக்கு. இந்த ட்ரையாங்கிள இப்படி போட்டோம்னா ஃபுல் ட்ரையாங்கிள்ல ஆப்ஷன் 1ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ட்ரையாங்கிள்குள்ளாடி லைன் இருக்கு. கரெக்டா? இந்த லைனையும் இந்த ஷேப்பையும் சேர்த்து பாருங்க, ஆரோ மாதிரி இருக்கா? ட்ரையாங்கிளோட இது ட்ரையாங்கிள், இது லைன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஒரு ட்ரையாங்கிளும் லைனும் இருக்கு. இந்த லைனையும் ட்ரையாங்கிளோட மேல இருக்க போர்ஷன் ரெண்டெண்ணத்தையும் பாருங்களேன். அது பார்க்கும்போது ஆரோ மாதிரி தானே வருது. அப்போ ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன்லாம் பார்த்த உடனே எலிமினேட் பண்ணிடலாம். ஃபோர்த் ஆப்ஷனும் ஆரோ இல்ல, அந்த வந்து இந்த மாதிரி சிம்பிள் இல்ல, அந்த வி ஷேப் இல்லாதனால அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். அதுவும் நமக்கு பார்த்த உடனே ஈஸியா தெரியுது. அந்த ட்ரையாங்கிளோட அந்த ரெண்டு சைடு தான் வந்து நமக்கு இந்த ஆரோவா ஆக்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 14 கொஸ்டின் பார்த்திருக்கோம். 15th கொஸ்டின் பாருங்க, இதுவும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு, ஆப்ஷன்ஸும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இந்த ஒரு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? தேங்க்யூ.